ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்விட்டரை பற்றி பார்க்கலாமே. ட்விட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய செலிப்ரிட்டிஸ் உடைய ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு இம்பேக்ட் டூலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிப்ரிட்டிஸ், அரசியல்வாதிகள், சினிமா நட்சத்திரங்கள், மாடலிங்ஸ், சில பாப்புலர் பர்சனாலிட்டிஸ், பிரபலங்கள், ஓகேங்களா. இவங்களுக்கெல்லாம் வந்து ட்விட்டர் வந்து ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்குது. அவங்களுடைய ட்விட்டர் பேஜஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுடைய ட்வீட்ஸ்லாம் வந்து அதுவே வந்து ட்வீட்ஸே நியூஸ் ஆகிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய கருத்துக்களை மீடியாக்களில் போயிட்டு சொல்கிறது கிடையாது. ஜஸ்ட் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் ஒரு ட்வீட் போடுவாங்க. அதுவே வந்து ஒரு நியூஸாக வந்து மாறுது. ஸோ ட்விட்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டான ஒரு டூல் பப்ளிக் மத்தியில். ஒரு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்விட்டரில் வந்து ஏகப்பட்ட ட்வீட்ஸ் வந்து போட்டிருக்கேன். தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்வீட்ஸ் வந்து ட்விட்டரில் போட்டாலுமே அதிலிருந்து நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடாக தான் வருது. அப்போ ஒரு ட்விட்டரில் இருந்து ஒரு ட்விட்டர் சோர்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங்கான விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து ட்வீட் போடணும், ஓகேங்களா. ட்விட்டரில் எது அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க, ட்விட்டரில் எது அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் ட்வீட்ஸாக போடும்போது உங்களுக்கு வந்து டிராஃபிக் வரும். நீங்கள் வந்து யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணுற அந்த யூசர்ஸுடைய அந்த கீவேர்ட் சர்ச் கல்ச்சர், ட்விட்டரில் சர்ச் பண்ணுற அந்த யூசர்ஸுடைய கீவேர்ட் சர்ச் கல்ச்சரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ட்விட்டரில் வந்து என்னென்ன டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டுருக்கு, ட்விட்டரில் வந்து எது ட்ரெண்டிங்காக இருக்குது, அதை பற்றி நீங்கள் வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் வரும், ஓகேங்களா. அதை மற்ற இப்போ ஒரு ரெட்டிட்டில் என்ன ட்ரெண்டிங், ஒரு கூகுளில் என்ன ட்ரெண்டிங், ஒரு ஃபேஸ்புக்கில் என்ன ட்ரெண்டிங் ஆகுதோ அதை நீங்கள் ட்வீட்டாக போடும்போது வந்து உங்களுக்கு டிராஃபிக் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இது வந்து நான் நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இதே ஒரு செலிப்ரிட்டிஸ் அவங்க வந்து என்ன போட்டாலுமே வந்து அதை ரீட்வீட் பண்ணுறாங்க, அதை லைக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அதை பற்றி நிறையா ரிப்ளைஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ட்விட்டர் வந்து ஒரு ரியல் டைம் சர்ச் என்ஜினாக பார்க்குறேன். ரியல் டைம் சர்ச் என்ஜின் என்னும்போது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தேடும்போது ரைட் நவ் வாட் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட், அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ட்விட்டரில் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா கண்டென்ட்ஸும் அவைலபிள் இருக்குது. வீடியோ கண்டென்ட்ஸ், இமேஜ் கண்டென்ட்ஸ், டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான டெக்ஸ்ட், இதெல்லாம் வந்து ட்விட்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்விட்டரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ட்விட்டர் நம்பர் 1 இஸ் எ குட் ரியல் டைம் சர்ச் என்ஜின். அது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ட்விட்டரில் இருந்து டிராஃபிக் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா, ட்விட்டரில் டிஸ்கஸ் பண்ணுற, ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிற விஷயங்களை வந்து நீங்கள் ட்வீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து குவான்டிட்டி ஆஃப் ட்வீட், நீங்கள் ஏதோ ஒரு ஏன்னா பாட்ஸ் மூலியமாலாம் ட்வீட்ஸ் போட முடியும். மேனுவல் ட்வீட்ஸ் இல்லாமல் பாட்ஸ் மூலியமாலாம் நீங்கள் ட்வீட்ஸ் போட முடியும், ஓகேங்களா. எவ்வளோ தான் நீங்கள் வந்து 10,000 20,000 ட்வீட்ஸ் போட்டாலும் அதுலேருந்தெல்லாம் டிராஃபிக் வராது. ஸோ நீங்கள் வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் சொல்கிறது. ட்விட்டரில் டிஸ்கஸ் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ட்வீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ட்விட்டரில் வந்து ரீசெண்டாக ட்விட்டர் ஸ்பேசஸ் அப்படின்லாம் வந்திருக்கு. அது வந்து ரியலி வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஆடியோவுக்கு வந்து இப்போ நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பாட்காஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து ட்விட்டர் ஸ்பேசஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ரீசெண்டாக அது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு.
ஸோ ட்விட்டரை பற்றி நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது அவங்க வந்து நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபாலோ எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு ட்விட்டர் பேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஹேஷ்டேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்விட்டர் ஹேஷ்டேக்ஸுன்றது வந்து எல்லா பாப்புலர் சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்விட்டர்லேயும் வந்து ஹேஷ்டேக்ஸ் வந்து இருக்குது. ஹேஷ்டேக்ஸ் மூலயமா வந்து அதுக்கு அந்த ஹேஷ்டேக்குக்கு ரெலவெண்ட்டான பேஜஸ், ட்வீட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதேமாதிரி ட்விட்டர் மொமெண்ட்ஸ், ட்விட்டர் லிஸ்ட், அதுமாதிரி ட்விட்டரில் வந்து நிறையா டேர்ம்ஸ் இருக்குது. நிறையா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது ட்விட்டர். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து இந்த இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கைட்லைன்ஸ், அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்தளவுக்குலாம் வந்து ட்விட்டர் இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி சோஷியல் மீடியா நெட்வொர்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் அபவுட் ட்விட்டர். தேங்க் யூ வெரி மச்.